சேனல் ஐயா. ஆமாப்பா, எனக்கு நடிகர் சங்கத்துல கார்டு கொடுத்தது அவருதான். என் பிள்ளைய கொஞ்சி உன் பிள்ளை ஹீரோ மாறி இருக்கிறானே, என் கால் சீட் அடிச்சிருவானான்னு கேட்டாரு. நான் 3 மாசம் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கேன். என்கிட்ட அப்படி அக்கா பொண்ணு மாதிரி விளையாண்டாரு. 16ல எலெக்ஷன் போட வந்தாரு, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்தாரு. ஓட்டு பாரு சரத்குமார்னு சொன்னேன். இந்த பிள்ளை பாரு நம்ம ஓட்டையே நம்ம கிட்ட கேக்குது அப்படின்னு சொல்லி என்னை கலாச்சிருக்காரு. எங்க கேப்டன்கிட்ட நாங்க இன்னைக்கும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் 3000 பேரு. அப்படி இருக்கிறப்ப நான் சிவன் பக்தரு. எங்க கேப்டனுக்கு ரொம்ப முடியல, கிரிவலமா சுத்திக்கிட்டு கிடந்தேன். 18வது கிரிவலத்துல என் சிவன் என்னை கை விட்டுட்டு இதுல சிவன் ஆலயமா படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட பெரியவா காஞ்சி பெரியவாட்ட ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவர் இப்ப நம்ம சினிமா துறையில பெரிய டைரக்டரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நான் இந்த அளவுக்கு கேப்டன் மேல பைத்தியமா இருக்கேன், என்ன நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் அம்மாவுக்கு போன பிறவியில நான் பூ பறிச்சு போடுற ஒரு பூ தொழிலாளியா இவங்க அம்மாவுக்கு நான் சேவை பண்ணி இருக்கிறேன். அந்த சேவை தான் இன்னைக்கு அந்த ஆண்டாள் அம்மா, அந்த அழகர் சாமி பெத்தெடுத்த என் கேப்டனை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது உண்மை கதை. எல்லாருக்குமே 7 ஜென்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம கேப்டனுக்கு இருக்குது. இதனாலதான் நான் கேப்டனை இந்த அளவுக்கு நான் உயிரா நினைக்கிறேன். எனக்கு பேர் வச்சது எம்ஜிஆர் ஐயா தான். அந்த போட்டாவை இங்க வச்சுக்கிட்டு இதயத்துல கேப்டனை வச்சிருக்கேன். ஏன்னா நான் முசிறிப்புத்தன் அனைத்து உலக ரசிகர் மன்ற தலைவர் முசிறிப்புத்தனோட பேத்தி நானு. அதனால எனக்கு எம்ஜிஆர் பேர் வச்சு எம்ஜிஆரை உயிரா நேசிக்கக்கூடிய கேப்டனும் நானும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி கேப்டன் இன்னைக்கு தொழுகிறது காரணமோ, போன பிறவில அவங்க அம்மாவுக்கு நான் பூ தொழிலாளி, இன்னைக்கு இவரை ஒவ்வொரு நாளும் நினைச்சு அழுகிற தொழிலாளியா வாழ்றப்பா. ஓகேவா? கூலியில வர கூலிக்கார மாதிரி அவரை பின்தொடர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு சுகந்தி அக்காடு சேனல் இருக்கு. டெய்லியுமே அவருக்கு தான் நான் பாட்டு அவரோட ஷார்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆண்டாள் அழகர் சேனல்ல நான் பேசுனதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என்ன போன பிறவியில நான் ஆண்டாள் அம்மாவுக்கு தொழிலாளி, இந்த பிறவியில நான் கேப்டனுக்கு தொழிலாளி. நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.